வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தின் தலைவர் அவர்களே, செயலர் அவர்களே, ஒருங்கிணைப்பாளர்களே, உங்கள் அனைவரின் பாதங்களை பணிந்து எனது பரப்புரையின் ஓலத்தின் ஒரு பகுதியை உங்களுக்கு படைக்கின்றேன். உண்ணாவிரதம் இருக்கும் உங்களுக்கு இது உணவாக அமைந்து உங்கள் உயிரை காக்கட்டும். 15 பேர் இன்று சென்னையில் உயிரை தந்தேனும் பழைய ஓய்வு ஊதியத்தை மீட்டெடுப்போம் என்ற உறுதியில் அமர்ந்துள்ளீர். உங்களுக்கு ஆன்மாவான கணபதியின் அருள் உண்டு, பயமில்லை. அரசாங்கம், அரசு ஆளுபவர்கள் நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு வருகின்றார்கள். மகிழ்ச்சிக்குரியதுதான், பாராட்டுக்குரியதுதான். ஆனால் கடை தேங்காயை எடுத்து வழி பிள்ளையாருக்கு கொடுத்தால் அது நுனி மரத்தில் ஏறிக்கொண்டு அடிமரத்தை வெட்டுவது போன்று அமைந்துவிடும். ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் உழைப்பில் வந்த பணத்தினை எடுத்து ஏழைக்கு உதவுகின்றோம் என்று சொன்னால் அது நடிப்பாக இருக்குமே தவிர உழைப்பாளர்களை ஊக்குவிப்பதாக அமையாது. எந்த ஒரு நாடு, எந்த ஒரு மாநிலம் உழைப்பாளர்களை வளர்க்கின்றதோ அந்த மாநிலம் மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த நாடு உலகில் போற்றுதற்கு உரியதாக வளரும். இது நமக்கு ஜப்பானும் சீனாவும் வல்லரசு நாடுகளும் சொல்லும் தத்துவம். அந்த வகையிலே அரசு ஆளுபவர்கள் உழைப்பாளர்களை உற்பத்தி செய்ய வேண்டும். மாறாக உழைப்பவர்களிடம் வருகின்ற வருமானத்தை பிடுங்கி மற்றவர்களுக்கு உதவுவதாக நடிப்பது பாவம். எனவே அரசாங்கம் உடனடியாக மின்னல் வேகத்தில் அரசு ஊழியர்களிடமும் ஆசிரியர்களிடமும் பெற்ற பணத்தை பழைய ஓய்வு வீதமாக அறிவித்து உண்ணாவிரதத்தில் இருக்கும் ஆசிரியர்களையும் அரசு ஊழியர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று இயற்கை யோகா மையம் விரும்புகிறது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.